பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் எப்படி இருக்கு? காலையில் எழும்பி ஆண்டவரோடு பேசினீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா? ஆண்டவர் கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷம்தான், சரியா? பாடு பிரச்சனை வரும், ஆனா அதுக்கு மத்தியில நீங்க எப்பவும் தைரியமா மகிழ்ச்சியா இருக்கணுமானா இயேசுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிற அனுபவத்துல நீங்க நிலைச்சு இருக்கணும். அதுக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்களா, அழகா இருக்கல. ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு மீன் பிடிக்கிற மக்கள் எல்லாம் அங்க இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு படகுல அமர்ந்து உங்களோடு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? யோசுவா 3:7 அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். என் மகனே உன்னை மேன்மைப்படுத்துவேன், என் மகளே உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக. உங்களை சுற்றிலும் இருக்காங்கல்ல, நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழிய செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றதுனால சிலர் அற்பமா பேசுறாங்கல்ல, நீங்க ஜெபிக்கிறதுனால பரிகாசம் பண்றாங்கல்ல, நீங்க ஆண்டவரை பின்பற்றுறதுனால கேவலமா பேசுறாங்கல்ல, உங்களை அற்பமாய் பேசுகிற, அப்படி எள்ளி நகையாடுகிற மக்களுடைய கண்களுக்கு முன்பாய் உங்களை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை நினைக்கும் போது என் வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. நான் கர்த்தர் என்னை மரணப்படுக்கையில சாக கடந்த போது குணமாக்கினார். இறுதி வீங்கிருந்துச்சு, வலது கால் செயல்பட்டு இருந்தது. தேடி என்னை குணமாக்கி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தார். அதன் பிறகுதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேத புத்தகம் வாங்கி வாசித்தேன். ஊழியத்துக்கு அழைச்சாரு, ஊழியத்துக்கு வந்துட்டேன். என்னாலும் அவருடைய சொந்த கிராமத்துல தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டார். சொந்த கிராமத்துல ஊழியம் செய்ய ரொம்ப கஷ்டம் தானே. இயேசுவாலேயே நாசரேத்துல இருக்க முடியல. அப்போ சொந்த ஊர்ல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்தேன்னா அவங்க எல்லாம் வருவாங்க. வந்துட்டா அப்ப நான் வாலிபன் ஊழியம் செய்ற, என்ன ஊரை பிரசவம் பண்ணிட்டு அலைகிற, சரி இயேசு உனக்கு நன்மை செய்யற, உன்னோட வச்சுக்க, அதுக்கு ஒரு வேலை பார்க்கலாம்ல, சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு எல்லாருமே வர்றவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியாது. அவங்க அறியாமை. எனக்கு அவர் செய்த அற்புதம், சாக கிடந்து எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தா, அதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க மத வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், அந்த இன வைராக்கியம் அதுல தான் இருந்தாங்க. அதனால நீ இப்படி அலையலாமா ஊர் ஊரா அப்படிலாம் பேசுவாங்க. அதனால சொந்தக்காரங்க வந்தா நான் பின்பக்கமா வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். யார் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு, சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு நான் போக மாட்டேன். போன கேப்பேன், என்ன பண்ற, இதை வேலை பார்க்கலாம்ல, ஏன் இப்படி மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அலைகிற, அப்படிதான் பேசுவாங்க. அற்பமா பேசுவாங்க, அது கேவலமா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. அதனால அப்ப அவங்க மத்தியில நான் சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன். அதெல்லாம் தாங்கி கொண்டு இயேசுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ் வந்தது. கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஊழியத்தை மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். அதன் பிறகு பாருங்க, கொஞ்ச காலம் கழிச்சு அதே மக்கள் நீங்க எங்கேயோ போறியப்பா, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம் பண்ணேன், எங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாயேன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. யார் அற்பமா பேசினாங்களோ சொன்னாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவங்க இந்த கூட்டம் ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் பாக்குறாங்களா, இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு நீ வந்தாலே ஆசீர்வாதம். அவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணத்துக்கு கூப்பிடுவாங்க. அவங்க இந்து முறைப்படிதான் எல்லாம் செய்வாங்க. அதனால நீ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய கண்களுக்கு முன்பாய் நான் அற்பமா பேசப்பட்ட எண்ணப்பட்டேனோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் சொல்ல, உன்னை அவருடைய கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எங்க நீங்க அற்பமா பேசப்படுறீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை விளங்க பண்ணுவார். நீங்க துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசுவின் அன்பை வல்லமை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அவமானம், நிந்தை, நெருக்கம், பொய்யான குற்றச்சாட்டுகள், வேலை செய்யற வசிக்கிற இடத்துலதான் பரிகாசங்கள், கலங்கி இருக்கிறாங்க. அவங்களை பலப்படுத்தும். அதே மக்களுக்கு மத்தியில இவங்களை மேன்மைப்படுத்த போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.